السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. சதகல்லாஹு மௌலானா அஸீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்களின் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கிருபையுள்ள ரஹ்மானுடைய அருளும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டுமாக என்ற நல்ல துஆவோடு இந்த ஜும்மாவினுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியமிக்கவர்களே, சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் பல 100 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இறை விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் 63 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய எல்லா நொடிகளும் எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்களுடைய புனிதமான அந்த ரூஹ் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பின்னாலும் இன்றும் கூட நம்முடைய உள்ளத்தில் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் வெளிப்படுகிறது என்று சொன்னால், இதுதான் மக்களுக்காக வேண்டி வாழ்பவர்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். நாம் வாழுகின்ற வரையிலும், நாம் மரணிக்கின்ற வரையிலும் நம்மை கொண்டு இந்த சமூகத்திற்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய தன்மைகளை பற்றி நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதிலே நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹு 3 விஷயங்களை சொல்கிறான். அதிகாலையில் எழுந்து தஹஜ்ஜத்தை தொழுவது, அதை தொடர்ந்து
சில நிமிடங்கள் குர்ஆனை முடிந்த அளவிற்கு ஓதுவது, இந்த 2 காரியங்களும் வந்துவிட்டால் தொடர்ந்து 5 நேர தொழுகைகளை சரியாக நிறைவேற்றி வருவது. இப்படி நம்மை பக்குவப்படுத்திவிட்டு இன்னும் 2 விஷயங்களையும் அல்லாஹ் செய்ய சொல்கிறான். வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸக்கா வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா. நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதோடு ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். எங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அதற்கு முன்னால் தொழுகையை பற்றி சொல்லப்படும். எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து ஜக்காத்தையும் சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இல்லாத ஒரு காரியமாக இந்த ஜக்காத் மாறிக்கொண்டு வருகிறது. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அல்லமானத்து மகனமா வஸகாத்து மக்னமா. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் ஒரு காலம் வந்தால், ஜகாத் மக்களுக்கு இறைவன் கொடுத்த பணத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்க சொன்ன அந்த சதவிகிதத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்தால், நீலம் போன்ற புயலை, அமெரிக்காவிலே பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாண்டி போன்ற புயலை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஃபர்தகிபு இந்ததாலிக ரீஹன் ஹம்ரா. இந்த புயல் போயிருச்சுன்னா அடுத்த ஒரு காலம் வரும், அதில் மிகவும் சூடுள்ள ஒரு காற்று இந்த சமூகத்தை தாக்கும் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே மழை பெய்யும், புயல் அடிக்கும். இந்த அழிவு மாறிவிட்டது என்று சொன்னால் அடுத்து வெயில் அடிக்கும், சூடு வரும். ஃபர்தகிபு இந்ததாலிக ரீஹன் ஹம்ரா, நெருப்பு போன்ற ஒரு காற்று இந்த சமூகத்திற்கு வரும் என்று சொன்னார்கள். 2 விஷயம். ஒன்று, அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால். ஒரு ஆளை நம்பணும், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார். இன்னைக்கு யாரையும் நம்ப முடியல, அப்படிதானா இல்லையா? அது மாதிரி ஜகாத்து மகனமா, ஜகாத்து கனிமத்தாக்கப்படுகின்ற பொழுது ஜகாத்து யாரும் அவங்களா கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரும், அந்த ஜகாத்தை போர் செய்து பெற வேண்டிய ஒரு காலம் வரும். சண்டை போட்டு பறிச்சு தான் மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும். கனிமத்துனா என்னது? இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையிலே எதிரிகள் விட்டு விட்டு செல்லக்கூடிய பொருள்கள் தான், சண்டையில தோற்றுட்டு போறாங்களே அவங்க போட்டுட்டு போகக்கூடிய பொருள் தான் கனிமத். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸகாத்து மகனமா, ஒரு காலம் வரும் ஜகாத்துகள் கனிமத்தாக்கப்படும். சண்டை போட்டு தான் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஒரு காலம் வந்தால் இது மாதிரியான புயல்களை, பேரழிவுகளை, பூமி அதிர்வுகளை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அதுதான் கயாமத் நாளுடைய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை செய்த ஒரு காலகட்டத்தில் தான் முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஜகாத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலே சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து ரீதியாக இந்த சமூகத்தை மேம்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாகவும் இந்த சமூகத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் குர்பானி சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது, ஹஜ் பெருநாளினுடைய நேரம் குர்பானி எல்லாம் கொடுத்து விட்டு இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குர்பானி சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது சில சஹாபிகள் அறிவிக்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் குர்பானி இறைச்சியை சேமித்து வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். இந்த 3 பங்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் குர்பானி கொடுத்துட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடணும். அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் குர்பானியினுடைய சட்டம் இருந்தது. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. பிறிதொரு காலத்தில் மக்களிடத்திலே செல்வமும் செழிப்பும் ஏற்பட்ட பொழுது எங்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் குர்பானியினுடைய இறைச்சியை விரும்பினால் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத குர்பானி சம்பந்தமாக புகாரியிலே, முஸ்லிமிலே, திருமதியிலே நாம் இது சம்பந்தப்பட்ட ஹதீசுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது இது மாதிரியான செய்திகளை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் மிகவும் ஏழ்மையாக இருந்த, வறுமையிலே இருந்த, இறைச்சி துண்டுகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சஹாபிகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பின்னாளில் செல்வ செழிப்போடு மாறிவிட்டார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் நோன்பு துறப்பதற்காக வேண்டி, இஃப்தாருக்காக வேண்டி அவர்களுடைய அடிமை சில பண்டங்களையும் பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு கண்ணீர் வருது.
கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ அடிமை கேட்டார், அவருடைய வேலைக்காரர் கேட்டார், என்ன அப்துல் ரஹ்மானே, உங்களுக்கு முன்னால் பல்வேறு பதார்த்தங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க. அவர் சொன்னார், ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டிய வயிறோடு போர்க்களத்தில் கலந்து கொண்ட காலங்கள் இருந்தது. பல மாதங்கள் அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டி இருந்தது. எங்களுடைய தோழர்களான மிஸ்அப் இப்னு உமைர் போன்ற சஹாபிகள் எல்லாம் கஃன் பொதிவதற்கு கூட துணி இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் எங்கே? ஒருவேளை அந்த நாளில் நான் மரணித்திருந்தால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நன்மை எனக்கும் கிடைத்திருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் செல்வத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நோன்பு துறப்பதற்காக வேண்டி இத்தனையோ பதார்த்தங்கள் எனக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது, பத்ரினுடைய போர்க்களத்தில் ஒரே ஒரு பேரைத்தங்கனியை கொண்டு பல பேர்கள் நாங்கள் சஹர் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இன்னைக்கு ஒரு இஃப்தாருக்காக வேண்டி பல நூற்றுக்கணக்கானவர்கள் உண்ணக்கூடிய உணவு எனக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே, இதை பற்றி எல்லாம் என்னிடத்தில் கேட்கப்படுமே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபிகளை பொருளாதார ரீதியாக அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஜகாத் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பணக்காரர்கள் அதிகமா, ஏழைகள் அதிகமா என்று சொன்னால் ஏழைகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறத ஒரு கணக்கு தான் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. அப்படின்னா மார்க்கத்தினுடைய கடமையான சட்டங்களில் கூட ஓட்டைகள் விழுந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையான ஒரு சமூகத்தை ஜகாத்தின் மூலமாக மிக செல்வச் செழிப்புள்ள சமூகமாக மாற்றினார்கள் என்று சொன்னால், மிக செல்வச் செழிப்புள்ள ஒரு சமூகம் ஏழையாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அது நம்முடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் கியாமத் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரம் முஸ்லிம்கள் இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெருகி இருக்கிறது. ஆனால் அது ஏழைகளுக்கு செல்லாத ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜகாத்தினுடைய விஷயங்கள் சரியாக அமல்படுத்தப்படுவதில்லை. மக்களுக்கு கொடுக்கிறது இருக்குது, அது சாதாரணமாக கொடுக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்திலிருந்து தங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோங்கிறான். ஜகாத்து கடமைதான், கோடிக்கணக்கில் இருந்தாலும் கூட கொடுக்கிறதுக்குன்னு ஒரு உள்ளம் வேணுமா. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி. யார் தன்னுடைய நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டார்களோ, தற்காத்துக் கொண்டார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஜகாத்து கொடுக்க சொன்னாலும் கூட அதை கொடுப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும், பக்குவம் வேண்டும், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை வேண்டும். அது வந்துவிட்டது என்று சொன்னால் நாம யாரு? வெற்றியாளர்கள். இப்போ தஹஜ்ஜத் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, 5 நேர தொழுகைகளை நிறைவு செய்வது, தொடர்ந்து ஜகாத்தையும் கொடுப்பது. ஜகாத்துங்கிறது கடமையான ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா. அல்லாஹ்விற்கு அழகிய கடனாக கடனை கொடுங்கள். இப்போ அல்லாஹ்வே திவாலா ஆயிட்டானா அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் படைத்த மனிதர்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கள். இப்போ மக்களுக்கு கொடுப்பதும் இந்த தன்மையில் ஒன்று. மக்களுக்கு கொடுப்பதை அல்லாஹ்விற்கு கொடுப்பதாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் குதுசியிலே விவரிக்கப்பட்ட ஒரு சம்பவம். நாளை ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நான் உணவு கேட்டேன், நீ தரவில்லை அப்படிமா. இவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ எப்போ உலகத்துக்கு வந்த? ஜீசஸ் கம்ஸ்ன்னு சொல்லி போர்டில் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் வருகிறார் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவும் இல்லை. நீ எப்போ உலகத்திற்கு வந்த அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்பான். உடனே அல்லாஹ் சொல்லுவான், நான் வர்றதுன்னா நான் வர்றதில்லை, என்னுடைய ரூஹு ஊதப்பட்ட என்னுடைய அடியான் ஒருவன் உன்னிடத்தில் உதவி தேடி வந்தான். அப்ப நீ இல்லைன்னு சொல்லிட்ட, ரொம்ப வருத்தப்படுவான். நான் உன்னிடத்திலே உதவி கேட்டேன், உலகத்திலே நீ இல்லை என்று மறுத்து விட்டாய், எந்த முகத்தோடு என்னிடத்தில் வந்து உதவி கேட்கிறாய்? இப்ப சகோதரர்களே,
நம்மிடத்திலே உதவி கோரி வருபவர்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் யாசகத்தை மறுக்கிறது, ஒழிக்கிறது, விரும்பவில்லை. ஆனால் யாசகர்கள் வந்து கேட்டால் அவர்களை விரட்டாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு மக்களுக்கு கொடுப்பதை அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு நீங்கள் கடன் அளிக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கே கடன் கொடுக்கிறதா இருந்தா அது எப்படி ரிட்டர்ன் வரும்? மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது. அதனால சகோதரர்களே, இந்த ஐந்தாவது தன்மையாக அல்லாஹ் சொல்வது வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா. நீங்க என்ன செய்திருங்க? அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் கொடுங்கள். நாம சொல்லுவோம் கடன் கொடுத்தா இந்த காலகட்டத்தில் வர்றதா? இது அல்லாஹ் என்ன சொல்றானா, எனக்கு கொடுத்துருங்க, இதை எனக்கு கொடுக்கிற கடன் மக்களுக்கு நீங்கள் இனாமாக கொடுங்கள், அது எனக்கு நீங்கள் கடன் அளிப்பது இன்ஷா அல்லாஹ். வமா துகத்திமு லி அன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஅலம அஜ்ரா. அப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் தொடர்ந்து சொல்றான், நீங்கள் எதை உங்களுக்காக வேண்டி முற்படுத்துகிறீர்களோ, எந்த ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி வைக்கிறீர்களோ, அது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை விட மிகச்சிறந்ததாக கிடைக்கும். அதனால இங்க 50 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 50000 ரூபாய் இப்படி நீங்க கொடுக்கிறது இதை விட மிகச்சிறந்ததாக அல்லாஹ் கணக்கே சொல்லல, எவ்வளவு கிடைக்குங்கிறது சொல்லல. நிய்யத்தை பொறுத்து பன்மடங்காக பெருகி கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த ஐந்தாவது தன்மையை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றோம். ஏன்னா மற்றுள்ள காரியங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா செய்திருவாங்க. இந்த ஜக்காத்து கொடுக்கிறது, சதக்கா செய்யறது அப்படின்னு வரும்போது மனுஷனுக்கு கொஞ்சம் உள்ளத்தை உறுத்தும். ஏன்னா ஷைத்தான் வந்து தடுப்பான், வறுமை வந்துடும், கொடுத்துறாதம்மா, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ என்ன செய்வ, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது? சகோதரர்களை, இப்படி பயந்துதான் இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடிகள் கருப்பு பணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிகள் கணக்கில் காட்டுனா 45% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான கோடிகளை கருப்பு பணமாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படியே மரணித்து போனால் அவைகள் எல்லாம் வெறும் பேப்பர்களாக, தாள்களாக மண்ணோடு மக்கி போகும். இதையெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இந்தியாவை போன்று வளர்ந்த நாடு, பணக்கார நாடு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பதுக்கல் இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது முஸ்லிம்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. சகோதரர்களை, அல்லாஹ் சொல்றான், நீ என் பேங்க்ல போட்டு வை, எனக்காக வேண்டி கொடுத்து வச்சிரு, உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட பன்மடங்கு லாபத்தை நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ சகோதரர்களை, இதுக்கு ஒரு மனசு வேணும். கஞ்சத்தனத்திலிருந்து தங்களுடைய நப்சுகளை, உள்ளங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் பள்ளிவாசலில் வந்து யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்முடைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாசகங்கள் குறையில பெருகி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இந்த தன்மை நம்முடைய சமூகத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மக்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மக்களுக்காக வேண்டி அதிகம் பயன்படுத்தப்பட்டவர்கள். இதைத்தான் நாம சொல்றோம், வாழ்க்கையில் வாழ்ந்து முடிப்பதல்ல நம்முடைய நோக்கம், மற்றவர்களுக்கு எதையாவது செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களால் இந்த மக்களுக்கு எந்த பயன் ஏற்பட்டது, யாரால் அதிக பயன் ஏற்படுகிறதோ அவர்கள் மக்களில் மிகச் சிறந்தவர்கள். இப்போ நாம யோசிக்கணும், 25 வயசு, 40 வயசு, 60 வயசு, இத்தனை காலம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், நம்மளால எத்தனை பேருக்கு பயன் இருந்தது, தொந்தரவு இருந்தது அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நம்மளால எத்தனை பேருக்கு இடைஞ்சல் இருந்தது, எத்தனை பேருக்கு தொந்தரவு இருந்தது அப்படின்னு பார்த்தா அது நிறைய பேருக்கு இருக்கும். உம்மால இருந்து, வாப்பால இருந்து, சொந்தக்காரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே நாம இடையூறாக இருந்திருப்போம். ஆனால் எத்தனை பேர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால சகோதரர்களே, இந்த ஐந்தாவது தன்மையை பற்றி தான், ஜகாத்தையும் சதகாவையும் பற்றி தொடர்ந்து அல்லாஹு தாலா விளக்கமாக சொல்றான். ஏன்னா இந்த காரியத்தை செய்யறது கொஞ்சம் சிரமம், மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. தொழுகை வந்துடும், ஹஜ்ஜு செய்யறது வந்துடும், நோன்பு வைக்கிறது வந்துடும், ஆனா மக்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய பெரிய ஹாஜியார்கள் கூட கஞ்சத்தனம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. இப்படி நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்குறீங்களே, இப்படி செய்யக்கூடிய இந்த சதக்கா பலாயி முசீபத்துகளை
உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய விதி, அல்லாஹ் சில விஷயத்தை நிர்ணயிச்சு வச்சிருப்பானே, இந்த இறை நிர்ணயத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இரண்டு விஷயங்களுக்கு இருக்கிறது. அது ஒன்று துஆவுக்கு, மற்றொன்று இந்த தர்மத்துக்கு. அல்லாஹ் கடன் கேட்கிறானே, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுங்க அப்படின்னு சொல்றானே, இந்த கடன் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்திலேயே நம்முடைய தலைவிதின்னு நாம சொல்றோமே கலா, அல்லாஹ் நிர்ணயித்த சில காரியங்கள், இந்த கலாவையும் நமக்கு அல்லாஹ் சில முசீபத்துகளை ஏற்படுத்தி வச்சிருப்பான, இந்த முசீபத்துகளையும் தட்டிவிடக்கூடிய காரியங்களில் ஆற்றல் பெற்றது சதக்காவும் துஆவும். இது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விடை பெற்று செல்கிறார். வியாபார விஷயமாக போறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபிகள்கிட்ட, கடைசியாக இவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கட்டங்களில் நிறைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்பு செய்திகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். சில நேரத்தில் சொல்லுவாங்க சொர்க்கவாசியை பார்க்கணுமா இவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க நரகவாசியை பார்க்கணுமா இவரை பார்த்துக்கோங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்த சில காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக பல ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த சஹாபி விடைபெற்று செல்கிறார். வியாபார விஷயமா வெளியூருக்கு போறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபிகள்கிட்ட, கடைசியாக இவரை பார்த்துக்கோங்க. இப்போ சஹாபிகள் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே நாம என்ன செய்ய முடியாது, இவரை பார்க்க முடியாது. இதை குறைஷிகளும் நம்பினார்கள், காஃபிர்களும் நம்பினார்கள், முஷ்ரிக்குகளும் நம்பினார்கள். எப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் கூட ரசூலுல்லாஹ் விளையாட்டுக்கு கூட தமாஷைக்கு கூட பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறத யாரு நம்பி இருந்தா? குறைஷிகளும் நம்பி இருந்தார்கள். அதனால தான் முதல்ல ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலை நேரத்தினுடைய கை சேதமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு பின்னால் இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல நம்புவேன்னு சொன்னது யாரு? அபூ லஹப். அபூ லஹப் தான் சொன்னா, நீங்க சொன்னா கண்டிப்பாக நாங்க நம்புவோம், ஏன்னா 40 ஆண்டு காலம் வரையிலும் நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது இப்படின்னு முதல்ல சொன்னது யாரு? அபூ லஹப். அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த அபூ லஹப் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான், நான் அவனுடைய தூதர்னு சொன்ன உடனே முதல்ல மன்னவாரி எரிஞ்சதும் அபூ லஹப் தான். அப்ப அதுகாலம் வரையிலும் இந்த ஏகத்துவத்தை தவிர எல்லாவற்றையும் நம்பினார்கள். ஏகத்துவத்தை நம்பியவர்கள் அதற்கு பின்னால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனுஷனை கடைசியா பார்த்துக்கோங்க. சஹாபிகள் முடிவு பண்ணிடுறாங்க, இனிமே இவரை பார்க்க மாட்டோம். கொஞ்ச நாள் கழியுது. இதே மாதிரி ஒரு சூழல் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோடு மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் வர்றார். அவர் வந்துட்டு ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்லி உள்ள நுழைகிறார். சஹாபிகள் இப்படி மாறி மாறி பார்க்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி சொன்னது கிடையாது. இவரை கடைசியா பார்த்துக்கோங்கன்னு சொன்னது இவரைத்தானா, நாம தவறாக விளங்கி கொண்டோமா, அல்லது வேற ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி சொல்வார்கள் அப்படிங்கிற சிந்தனைக்கு வரல. ஏன்னா அப்படி நினைத்திருந்தால் அவர்கள் சஹாபிகளே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வே பொருந்தி கொண்டான், அந்த அளவிற்கு மிகச்சிறந்தவர்கள் சஹாபிகள். அதனால ரசூலுல்லாஹ் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை வரல. இவரைத்தான் சொன்னதா இல்ல நாம தவறா விளங்கிக்கிட்டோமா இப்படின்னு அவர்களுக்குள்ள அப்படியே மாறி மாறி முகத்தை பார்க்கறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் விளங்கிக்கிட்டாங்க, இந்த மனுஷன் நாம வரமாட்டாரு அப்படின்னு சொன்னோம், ஆனா இவர் திரும்ப வந்திருக்கிறாரு. இதனால சஹாபிகளுக்கெல்லாம் ஒரு குழப்பம், இதுதான் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்போ அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைச்சிட்டு, நீங்க போன இடத்துல என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நான் வியாபார விஷயமாக ஷாம் நாட்டுக்கு சென்று கொஞ்சம் சாதனங்களை பொருட்களை வாங்கி கொண்டு வந்து மக்காவில் வியாபாரம் செய்வது என்னுடைய தொழில். அப்படி அதற்காக வேண்டி கொஞ்சம் தீனாறுகளையும் திருகங்களையும் எடுத்துக்கொண்டு பர்ச்சேசிங், நம்முடைய பாஷையில பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி அவர் போறார், பொருளை வாங்க போறாரு. இப்படி நான் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இரவு நேரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அந்த வீட்டில் அனுமதி கேட்டு அந்த வீட்டில் ஒரு வயசான பெரியவங்க இருந்தாங்க, உம்மா இருந்தாங்க.
அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் அங்கே தங்கலாமான்னு கேட்டேன். அவங்க அனுமதி கொடுத்தாங்க. சகோதரர்களே, நம்முடைய ஊரில் முன்னால் எல்லா வீடுகள்லையும் திண்ணை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த திண்ணை எதுக்குன்னு சொன்னால், வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறவங்க, பயணம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் இளைப்பாறட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த திண்ணையை ஏற்படுத்தணும். இன்றைக்கி எல்லா வீட்டிலையும் காம்பவுண்டு சோரை கட்டி சொந்தக்காரங்க கூட அனுமதி பெறாமல் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய வீடுகளை ஏற்படுத்திட்டோம். இதுதான் முன்னோர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அன்னைக்கு எந்த வழிபோக்கன் வேண்டுமானாலும் வந்து இளைப்பாரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க சில வீடுகளில். இன்றைக்கும் இருக்குது, அப்படி சில வீடுகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு அல்லது வேறு சில சம்பவங்கள் ஏற்பட்டால் இன்றைக்கும் அது மாதிரியான உதவி செய்யக்கூடிய மனோபக்குவம் நிறைய சகோதரர்கள்ட்ட இருக்குது என்றாலும் கூட அந்த பழக்கம் அப்படியே மாறி போய் விட்டது. இப்போ அந்த அடிப்படையில் அரபிகளுக்கு மத்தியில் மிக மோசமானவர்கள், நம்மை விட மிக கொடூரமானவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவங்க, திருடக்கூடியவங்க, இன்னும் பல மோசமான செயல்கள் இருந்தாலும் கூட மனிதாபிமானம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த பழக்கம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. மக்காவுக்கு வந்தால் மக்காவாசிகள் உபசரிப்பாங்க, மதீனாவுக்கு போனால் மதீனாவில் உள்ளவங்க உபசரிப்பாங்க. இப்படி பல்வேறு பள்ளத்தாக்குகளில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சஹாபிகள் அல்லாதவர்கள் கூட இந்த உபசரிக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். இப்போ இவர் போய் அனுமதி கேட்குறாரு. அன்றைய தினம் அங்கே தங்குறாரு. அதிகாலையில் ஒரு அழுகை குரல் கேட்கிறது அந்த வீட்டில் இருந்து. இப்போ இவர் முடித்து பார்க்குறாரு. அந்த வயசான உம்மா இரவு நேரத்தில் தொழுதுட்டு அழுகிறாங்க. யா அல்லாஹ், நான் ஒரு வயதான மூதாட்டி, என்னுடைய பொறுப்பிலே 2 குமரிகளை நீ தந்திருக்கிறாய். நானோ வயதான ஒரு சூழ்நிலையில் வேலை செய்து என்னுடைய சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலிலே இருக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த குமர்களையும் உன்னுடைய உதவி பெற்று நான் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று உன்னிடத்திலே துஆ செய்கிறேன் ரப்பே என்று அழுது 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவர் பார்க்கிறாரு, இந்த தாயினுடைய அழுகையினுடைய வேதனையை இவர் புரிந்து கொண்டு இவருடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு உதவும்படி சொன்ன நிறைய விஷயங்கள் இவருடைய மனக்கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி கொண்டிருக்கிறார் இந்த பெண்மணி. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நிறைய கட்டங்களில் ஏழைகளுக்கு உதவுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டங்களில் ரசூலுல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். அதனால் நாம் போய் ஷாம் நாட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி மக்காவில் வியாபாரம் செஞ்சால் லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த தீனாறுகளையும் இந்த திர்ஹங்களையும் இந்த மூதாட்டிக்கு கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் மிகப்பெரிய லாபம் அல்லவா கிடைக்கும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வைத்திருந்த தீனாறுகளையும் திர்ஹங்களையும் காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப வர்றார். இந்த விஷயத்தை சஹாபிகளுக்கு முன்னால் இந்த சஹாபி சொல்கிறார், இதுதான் நிகழ்ந்தது. நான் வியாபாரத்திற்காக வேண்டி போனேன், பொருள் வாங்குறதுக்காக வேண்டி போனேன். ஆனால் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மக்காவுக்கு திரும்ப வந்துட்டேன். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. நிச்சயமாக தான தர்மம் என்பது, சதகா என்பது அது கலாவினுடைய கதிரையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெற்றது. சகோதரர்களே, உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள். இவருடைய அஜல், இவருடைய வக்து முடிந்து விட்டது. ஆனா இவர் பொருளாதாரத்தை கொடுத்தவுடன் அந்த மூதாட்டி துஆ செய்தாள், யா அல்லாஹ், இவர்களுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக. ரொம்ப காலம் வாழணும், இந்த மனுஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பாவப்பட்டவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தின் மூலமாக அவன் துஆ செய்கின்ற பொழுது, சகோதரா, அந்த துஆவிற்கு இறைவனிடத்தில் மிகப்பெரிய மகத்துவமும் மரியாதையும் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது குறைந்த ஆயுள் தான் என்றாலும் கூட அந்த ஆயுளை அல்லாஹ் நீட்டி தருகிறான். அதற்கு நிதர்சனமாக பல நூற்றுக்கணக்கான சஹாபிகள் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். தர்மத்திற்கு எவ்வளவு பெரிய மகத்துவமும் மரியாதையும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையின் மூலம் சஹாபிகளுக்கு முன்னால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள்.
சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன ضربًا ஃபில் அர்தி யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅஃஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். சமூகத்தில் நிறைய பேர் உதவி தேடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில போய் பறந்து விரிந்து வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சக்தி இல்லாத நிறைய முஹாஜிர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனா மக்கள் எல்லாம் அவர்களுடைய பத்தினித்தனத்தின் காரணமாக இவங்கள் எல்லாம் வசதியானவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அவங்க யார்கிட்டையும் போய் உதவி தேட மாட்டாங்க, யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருப்பாங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வீட்டில் குடும்பம் பட்டினி கிடக்கும். அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். மருத்துவமனையில் கொண்டு வந்து தாயை சேர்த்து விட்டு என்ன பில் வருகிறதோ என்று யாரிடத்தில் கேட்பது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்முடைய ஊரில்? இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு அடுத்த செமஸ்டருக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு தெரியாதவர்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்? சகோதரர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபீஸ் கட்டணும். ஆனால் பொதுவாக உதவி தேடி எங்களுடைய பெயர் வருவதை ஒருபோதும் நாங்கள் விரும்ப மாட்டோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும். நாங்கள் சிரமப்பட்ட மாதிரி எங்கள் பிள்ளைங்க சிரமப்படக்கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சமூகத்தில் நாங்கள் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. யாராவது அடையாளம் தெரியாமல் எங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் நிறைய பேர். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் சுயமரியாதையை இழந்து விடாதீர்கள். அப்படி இந்த சமூகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மக்களுடைய பார்வையிலே மிக வசதியானவர்களாக இருப்பார்கள். பெரிய குடும்பமா இருக்கும். ஆனா சில நேரத்தில் எல்லாருக்குமே சிரமம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்ததீஊன ضربًا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف. மக்கள் எல்லாம் அவர்களை வசதியானவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். நபியே, நீர் அவர்களுடைய அடையாளத்தை வைத்து நீர் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவர்கள் சிரமப்படக்கூடியவர்கள். லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. அவர்கள் மக்களிடத்திலே வருந்தி கேட்க மாட்டார்கள். கஷ்டத்தை சொல்லி எனக்கு இவ்வளவு சிரமமா இருக்குது, குமர் இருக்குது, அல்லது தொழில் செய்யணும், இப்படி எல்லாம் எந்த மக்களிடத்திலேயும் அவர்கள் வருந்தி கேட்க மாட்டார்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் நலவுக்கு செலவு செய்வதாக இருந்தால், நன்மையான காரியத்திற்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால், பள்ளிவாசல்களுக்கு கொடுப்பதை விட, மதரசாக்களுக்கு கொடுப்பதை விட, தர்காவினுடைய உண்டியல்களில் போடுவதை விட மிகச்சிறந்த எது தெரியுமா? இது மாதிரி பத்தினித்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறார். சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மனைவியினுடைய மகப்பேருக்கு கூட செலவு செய்ய முடியாமல் எத்தனை பேர். அதில் ஈஸியாக சில பேர் வட்டிக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னால் ஒருபோதும் நாம் இனி வட்டி வாங்கக்கூடாது என்ற கொள்கை உறுதியுள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதாரம் நிறைஞ்சு கிடக்குது. நமக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு வீடு கட்டி அதை பூட்டி போட்டிருக்கிறோம். வாடகைக்கு கொடுத்து வாடகை வாங்கணுங்கிற தேவை கூட நமக்கு கிடையாது, பூட்டி போட்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்தில் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறான். கடந்த வாரம் கூட பள்ளிக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சகோதரர் சொன்னார், எங்களுக்கு பள்ளிக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் குறைஞ்ச வாடகைக்கு வீடு எங்க தர்றாங்க? இந்த சிந்தனை கூட நம்முடைய சமூகத்தில் இல்லாம போச்சு. யார் இருக்கிறா? குடி இருக்கிறது முஸ்லிமா காஃபிரா தேவையில்லை, யாரு வாடகை கூடுதல் தர்றா? சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மும்பை வந்தது மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல வந்தாச்சு. முஸ்லிம்களுக்கா வீடு கிடையாது. ஆனா முஸ்லிம்கள் கட்டிய வீடுகளில் கூட முஸ்லிம்களுக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சமூகத்தில் போயிருச்சு. நிறைய பேர் வாடகை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர். இப்ப இப்படி பொருளாதாரம் குவிந்து கிடக்கிறது.
மற்றொரு கட்டத்தில் ஏழைகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க தேடி கொண்டு போய் கொடுங்க, ஆனால் நாம கேட்கிறவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் நாம் மரணித்ததற்கு பின்னால் எப்படி உயிரோடு உள்ளவர்களாக மாற முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ரமலானுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயலை போன்று தர்மம் செய்வார்கள். அதனாலதான் மரண நேரத்தில் அவர்களுடைய உடைவாள் கூட யூதனிடத்திலே அடகு வைக்கப்பட்டிருந்தது. வரலாறு சொல்லுவோம், மீளாது மேடைகள்ல பெருசா சொல்லுவோம். எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் கூட தங்களுடைய கேடயத்தையும் உடைவாளையும் யூத சகோதரனிடத்திலே அடகு வைத்திருந்தார்கள். சகோதரா, நீ இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதை அடகு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய மனைவியினுடைய தாலி செயினை அடகு வைக்கின்ற பொழுது, அல்லது அவனுடைய தாயினுடைய மனைவியினுடைய மருத்துவ செலவிற்காக வேண்டி அவனுடைய தாலி செயினை அடகு வைக்கின்ற பொழுது, சகோதரா, நீ அதை பார்த்து கொண்டிருந்தாயே, நீ எதை அடகு வைத்திருக்கிறாய்? மார்க்கத்தை அடகு வச்சிருக்கிற, பணத்துக்கு முன்னால மார்க்கத்தை அடகு வச்சிருக்கிற. ஆனா நம்முடைய சமூகம் வட்டி கடைகளில் அடகு வைத்துக் கொண்டு வட்டி கட்ட முடியாமல் எத்துணை பேர்களுடைய மகரி செயின்கள் கூட இன்றைக்கு அடகு கடையில் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, வெச்சதை மீட்க முடியல. நம்முடைய சமூகத்தில் பொருளாதாரம் இல்லையா சகோதரர்களே? எவ்வளவு இருக்குது. ஆனா கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நம்ம இடத்துல இல்லாமல் போனது. ஆனா பெருசா சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடகு வைத்திருந்தார்கள். ஏன்னா எல்லாம் சமூகத்திற்காக வேண்டி செய்தார்கள். அடகுன்னு சொன்னா இன்னைக்குள்ள அடகு இல்லை, தவறா விளங்கிக்காங்க. அடகுன்னு சொன்னா பொருளை வாங்கிட்டு, பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கிறது. என்னைக்கு பணத்தை கொடுக்குறாங்களோ அன்னைக்கு பொருள் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, அடகும் வச்சுட்டு அதுல கிடைக்கிற பணத்துக்கு வட்டியும் கட்டணும். நிறைய இளைஞர்கள் வருவார்கள், நாங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், இந்தியாவில் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் வட்டி இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எங்காவது வட்டி இல்லாமல் கடன் கிடைக்குமா என்று ஜும்மா முடிஞ்சு இந்த ஜும்மாவுக்குள்ள ஒரு 4 பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம சகோதரர்கள்ட்ட சொன்னா, இந்த காலத்திலெல்லாம் கொடுத்துட்டு வாங்க முடியுமா? சகோதரர்களே, நாம் சொல்கிறோம், கொடுங்கள், இன்ஷா அல்லாஹ் தரக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் கொடுப்பான். வட்டி வாங்கக்கூடாது என்று உறுதிமிக்க சகோதரர்கள் கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப கொடுக்காம போகணுங்கிற எண்ணம் அந்த சகோதரன்ட்ட இருக்குமா? முதல்ல நம்பணும். கிறிஸ்தவ சகோதரர்கள் சமூகத்தை நம்புகிறார்கள், நாடார் சகோதரர்கள் சமூகத்தை நம்புகிறார்கள், சர்தார்ஜிகள் அவர்களுடைய சமூகத்தை நம்புகிறார்கள். ஆனால் சகோதரனை நம்ப வேண்டிய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரனை நம்புறதில்லை. நீங்க பாட்டில வாங்கி கொடுத்துருவீங்க, இப்படித்தான் அந்த ஆலிம்சா கொடுத்தாரு, இந்த ஆலிம்சா கொடுத்தாரு. கொடுக்காம இருக்கிறதுக்கு பல ஆலிம்சாக்களை இழுப்போம். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள். அப்படியும் நம்முடைய கலாச்சார கழகத்தில் கூட நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த சிந்தனையை பலப்படுத்துவானாக. நாம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, நிறைய பேர்கள் மருத்துவ செலவுக்கு கூட வசதி இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் தெரியுமா? பாப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், உம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், ஆனா வசதி இல்லை. 4 பேர்கிட்ட போய் கையேந்த முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், வஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து சகோதரன், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலிருந்து, வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து, அது நீங்கள் சம்பாதித்தாலும், நீங்கள் முதலீடு செய்திருந்தாலும், நீங்கள் சம்பளம் வாங்கினாலும், வஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் அதிலிருந்து ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஒரு பகுதி அவங்களுக்குன்னு இருக்குதான். அவங்க கேட்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கேட்காமல் பத்தினி தடத்தோடு வாழக்கூடிய ஏழைகளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றான். சமூகத்தில் எத்தனை பேருடைய கண்ணீரை நாம தொடச்சிருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு சகோதரர் சொல்றார், என்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், பிரசவத்திற்காக வேண்டி சேர்த்துட்டேன், ஆனால் என் கையில் 5 காசு கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணாதான் தாயும் குழந்தையும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று மருத்துவர் சொல்லிட்டாரு. நான் என்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா இருக்கிறாங்க.
ஆனால் எப்போவுமே நாம் சொல்கிறது மாதிரி வசதியானவர்களுக்குத்தான் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்கிறார்கள். பார்க்குறான், இவன் கடையை வித்தாவது தந்துடுவான், இவன் வீட்டை வித்தாவது தந்துடுவான், இவன்கிட்ட விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்குறது யார்? வேலைக்காரனா இல்லை ஆலிம்சாவா? ஆலிம்சா எதை விற்று தருவார்? இவன் இந்த கடையில் வேலை பார்க்குறவனா, இவன் எதை விற்று தருவான்? யாருக்கும் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு இந்த சமூகம் கொடுப்பதில்லை. யாருக்கு தேவை இல்லையோ அவன்கிட்ட போய் சொல்றது, உன் பிஸ்னஸில் வேணா நான் என்னையும் ஒரு ஷேராக சேர்த்துக்கோயேன். ஏன்னா இவர் அல்ஹம்துலில்லாஹ் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் சொல்றது, உங்க பிசினஸ்ல நானும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், என்னையும் சேர்த்துக்கோங்க. பாவப்பட்ட ஒருத்தன் வட்டி இல்லாமல் ஏதாவது தொழில் செய்து பிழைக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்து கேட்டால் அவன் எதை திருப்பி தருவான்? சமூகத்தை வளர்த்து விடுவதற்கு நாம் தயாராக இல்லை. யாருக்கு தேவையில்லையோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அவர் டீயில் சீனி போட்டு குடிக்கக்கூடாது, கொழுப்பு மிகுந்த ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. அவங்கள போய் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி வற்புறுத்துவோம். பாவப்பட்டவன் ஒருத்தன் காலையிலேருந்து சாப்பிட்ருக்கவே மாட்டான், பசியோடு இருப்பான். அவன் வந்து ஒரு டீ அப்படின்னு கேட்டால் விரட்டும். இன்றைக்கி இந்த சமூகத்தினுடைய சூழல் அப்படி. இப்போ அவர் சொல்கிறார், சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், அவங்க நினச்சிட்டாங்க இவன் எது எப்படி திரும்ப தருவான் அப்படிங்கிறதுனால ஒருத்தருமே தரலை, கை விட்டுட்டாங்க. கடைசியாக பாக்கெட்டில் பார்த்தேன், ஒரு 5 ரூபாய் இருந்தது. அப்படியே பக்கத்து கடையில் போய் காலையிலேருந்து சாப்பிடலை, ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு இருந்தேன். என்னையே அறியாமல் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. சகோதரர்களே, எத்தனை பேர்களுக்கு இது மாதிரியான உள்ள குமரல்கள் இருக்கும் இந்த சமூகத்தில். என்னையே தெரியாமல் டீ போக போக கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. இதை பார்த்துட்டு டீ கடைக்காரர் கேட்டார், சாயிபே என்ன பிரச்சனை? டீ கடைக்காரர் ஒரு மாற்று மத சகோதரர், அவர் கேட்குறாரு, சாயிபே என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். உடனே அவர் எடுத்து கொடுத்தார் ஒரு 10,000 ரூபாய், போய் அட்வான்ஸாக கெட்டுங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை தொடருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று மத சகோதரர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த சமூகத்தில் கொடுத்த பணக்காரர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? எத்தனை பேர்கள் மருத்துவமனையில் பில் அடைக்க முடியாமல் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக வேண்டி சேகரித்து வைத்திருக்கிறீர்கள்? யாருக்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? யாருக்கு கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? அடுத்த நொடி மரணப்பட்டு விட்டால் சகோதரா, உன்னுடைய கபருக்கு இந்த பொருள் வரப்போகிறதா? இந்த பணம் வரப்போகிறதா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கள் வரப்போகிறதா? நாகர்கோவிலுடைய கோர்ட்டுகளுடைய கேசுகளில் எடுத்துக்கொண்டால் எத்தனை முஸ்லிம்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் சொத்துக்களுக்காக வேண்டி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ எந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிறையோ அந்த பொருளாதாரம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரச்சனையோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் உள்ள பாவங்கள், அவர்கள் இன்றைக்கும் பாவங்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த மார்க்கம் சொல்லுதா? கேட்டா சொல்லுவோம், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்து என்ன பிரயோஜனம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் ஜன்னதி தரஜாத். சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதான நம்முடைய ஆசை எல்லாமே. மரணத்திற்கு பின்னாலே எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், அப்படித்தானா இல்லையா? எல்லோருக்குமே ஆசை அதுதான். சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலில் ஜன்னதி தரஜாத், சொர்க்கத்தில் சில அந்தஸ்துகள் இருக்கிறது. அந்த அந்தஸ்து வேணுமா? உலகத்தில் பல அந்தஸ்துகளை தேடுறோமே இல்லையா? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் இடம் வாங்கணும், இன்னும் வீடு கட்டணும், இன்னும் சம்பாதிக்கணும், மரணம் வரையிலும். பல்லாயிரம் கோடி சம்பாதித்ததற்கு பின்னாலும் மறுபடியும் எதிலையாவது ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஜெயிலில் கிடைக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர், இந்நாள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசு அடங்க மாட்டேங்குது. ஏன்னா குர்ஆன் சொல்லுது, அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அதிகப்படுத்தணுங்கிற சிந்தனை வந்துச்சுன்னா மரணம் வரையிலும் அப்படிதான் இருக்கும். கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் சில தரஜாக்கள் இருக்கிறது, அது ஒரு 3 பேருக்கு கிடைக்கும். திருமதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அப்படி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து வேணும்னு நீங்க நாடுறீங்களா? உலகத்தில் கிடைக்காத இன்பம், உலகத்தில் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, உலகத்தில் கிடைக்காத ஒரு ஆசாபாசம் சொர்க்கத்தில் கிடைக்கும். அதிலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பொழுதுமே நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, உயர்ந்த சொர்க்கம் அதுதான், அதை அதிகமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு உபதேசம் பண்ணாங்க. அது ஒரு 3 பேருக்கு கிடைக்குமா? முதலில் யாருன்னு சொன்னா சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்பவர்கள். அப்போ நமக்கு கிடைக்காது, அதுதானா இல்லையா?
சொந்தங்களோட அது பெரிய விஷயமாச்சு. சொந்தக்காரனை எல்லாம் அரவணைச்சு வாழணும்னு சொன்னா அப்ப எல்லாம் செலவாகி போயிருமே. ஏன்னா குட்டிமா பாவமா இருக்கா, மாமா பாவமா இருக்கிறாரு, தம்பி கடன்ல இருக்கிறான். இப்ப இவங்களெல்லாம் அரவணைச்சாச்சுன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவான். இது முடியாத விஷயம். அப்ப சொர்க்கத்துல தரஜா இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொந்தங்களோடு இணைந்து வாழ்ந்து சுவர்க்கத்தினுடைய உயர் பதவிகளை அடையக்கூடிய பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னது சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்குரிய முதல் லிஸ்ட்ல உள்ளவங்க யாரு? சொந்தங்களோடு இணைந்து வாழ்வது. இரண்டாவதாக வதுஅயாலின் சபூர், கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் மற்றவங்கள்ட்ட கையேந்தாம குடும்பத்தை பராமரிக்கிறது. இது ரெண்டாவது. நமக்கு எந்த கட்டத்திலையும் யார்கிட்டையும் போய் உதவின்னு நிற்க கூடாது. என்றைக்கு மனிதனிடத்திலே கையேந்த ஆரம்பித்து விட்டோமோ அல்லாஹ் அவனுடைய வாசலை மூடிடுவான். என்னைக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் அப்படிங்கிற உறுதியோட மக்கள்கிட்ட கேட்காம இருந்துட்டோமோ அல்லாஹ் உதவி செய்யும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய பாதையிலே முயற்சிக்கிறார்களோ நாம் அவர்களுடைய எல்லா வழிகளையும் இலகுவாக்குவோம்னு சொல்றான். அல்லாஹ்வினுடைய பாதையில நாம முயற்சி செய்யணும். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற சிந்தனையில யார்கிட்டையும் எந்த கட்டத்திலையும் போய் உதவின்னு நிற்க கூடாது. அதுக்காக வேண்டி மற்றவர்கள் உதவி செய்தால் மறுக்கவும் கூடாது. இப்படி சிரமத்தில், வறுமையில, ஏழ்மையில மற்றவர்களிடத்திலே உதவி தேடாமல் யார் பொறுமையோடு நிலை குலையாமல் குடும்பத்தை பராமரிக்கிறார்களோ இன்னைக்கு அந்த தன்மை இல்லை நம்மள்ட்ட. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கும், ஆற்றல் இருக்கும், கழிவு இருக்கும், உழைக்க முடியும். உடனே எங்க அண்ணா அப்படி இருக்கான், தம்பி இப்படி இருக்கான், ஒருத்தனும் கொடுக்கறது இல்லை. கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட உன்னை படைத்தது அவன்கிட்ட வாங்கி சாப்பிடுறதுக்கு இல்லை. நீ உழைக்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ முயற்சி பண்ணணும். இதை விட்டுட்டு அவன் தரல இவன் தரலன்னு அதுக்காக வேண்டி சதக்காவை பத்தி பேசுறதுனால எல்லாரும் கொடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை, உழைக்கிறது நம்முடைய வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த கட்டத்திலையும் யார்கிட்டையும் கையேந்தாம, யார்கிட்டையும் உதவி தேடாம, மனம் தளராம போராடி கொண்டே இருக்கணும். அல்லாஹ் உதவி செய்யும். இன்னைக்கு சமூகத்தில் அது இல்லை. தற்கொலை பெருகி போச்சு, யாசகம் பெருகி போச்சு. ஆடம்பரமாக நடத்தப்படக்கூடிய திருமணங்களுக்கு கூட மற்றவர்களிடத்திலே கையேந்துகிறார்கள். சில திருமணங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அங்க போய் பார்த்தா வீடியோ கேமராமேன் இப்படியே நின்றுட்டு இருப்பாரு. நம்ம ஒரு 4 சகோதரன் பாவப்பட்ட குமரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த நம்ம பகுதியில் என்னன்னு சொன்னா திரும்ப திரும்ப ஒரு 10 சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் எல்லா உதவியும் போய் தேட வேண்டியிருக்கும். நமக்கு கூச்சமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த சகோதரர்கள் இப்படி கூச்சப்படுறதே இல்லை, அழுத்துக்கிறதே இல்லை. இன்னும் எதுனாலும் சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனோபக்குவத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி எல்லாம் ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கி கொடுத்து கண்டிப்பாக அந்த ஏழை வீட்டு திருமணத்திற்கு போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட போய் பார்த்தா அங்க யார் இருப்பா? வீடியோ கேமராமேன் அப்படியே எல்லாத்தையும் பகர்த்திக்கிட்டு இருப்பார். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை பத்தனித்தரத்தோடு யாருடையும் கையேந்தாம நம்முடைய வீட்டு காரியங்களை நடத்தணுங்கிற சிந்தனை இல்ல. சமூகத்துல கொடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது வாங்கி அனாச்சாரங்களை செய்வதற்கும் கூட அடுத்தவர்களிடத்தில் உதவி தேடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது முடியலன்னு சூசைட் பண்ணிக்கிறான், அப்படிதானா இல்லையா? அது முடியலன்னா வட்டிக்கு வாங்குறான், அது முடியலன்னா செயினருக்கு ஆரம்பிச்சிடறான். அப்போ ஆடம்பர செலவுகளுக்காக வேண்டி மற்றவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு சமூகமாகவும் இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் முதல் அந்தஸ்து வேணுமா? சொந்தங்களோடு இணைந்து வாழுங்கள். சொந்தங்களோடு இணைந்து வாழுங்கள்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனை இருக்கும், நிறைய பேருக்கு வாங்கணுங்கிற சிந்தனை இருக்கும். அதனாலதான் 2வது சொன்னாங்க, எவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் பொறுமையோடு குடும்பத்தை பராமரிப்பவர்கள். அடுத்து 3வதா சொன்னாங்க, அவன் வசதியா இருக்கும்போது உனக்கு உதவி செய்திருக்க மாட்டான். நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, அப்படி அவங்க நல்ல வசதியா இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல, நாம அன்னைக்கு ரொம்ப ஏழையா இருந்திருப்போம். இது எல்லாருக்குமே நிகழ்ந்திருக்கும் இந்த சம்பவம். பெரும்பாலும் நம்ம அன்னைக்கு படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது அக்கா தங்கச்சி திருமணத்துக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தொழில் செய்யறதுக்கு கேட்டிருப்போம். அன்னைக்கு அவர் ரொம்ப வசதியா இருந்திருப்பாரு, தந்திருக்க மாட்டார். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடன் வாங்கி இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம். அல்ல நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அவர் சிரமப்படுவார். ஏன்னா பொருளாதாரம் என்பது அல்லில்லுன் சாயிலுன், மாறி மாறி வரக்கூடிய நிழல் ஒரு பாகத்திலே இருக்காது. இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு, இன்னைக்கு உங்களுக்குன்னா நாளைக்கு எனக்கு. எனவே யாரும் யாரையும் பொருளாதார ரீதியாக நாம் பணக்காரன் சொல்லி மற்றவர்களை ஏளனப்படுத்த கூடாது.
நாம ஏழையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை தூக்கி வச்சு ஆட வேண்டிய அவசியமும் இல்லை. பொருளாதாரம் மாறி மாறி வரும். திடீர்னு அல்லாஹு தாலா கொடுத்துருவான், எப்படியாவது திடீர்னு அல்லாஹு தாலா எடுத்துருவான். அதனால பொருளாதாரம் கிடைச்சதுன்னு ஆணவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ஒரு காலத்துல நாம ஏழையா இருந்திருப்போம், அவர்கிட்ட உதவிக்கு போயிருப்போம், அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, ஆனா கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய கிருபையினால நாம வசதியா வந்திருப்போம், அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது, இந்த தன்மையும் வராது. அப்படிதான் இன்னைக்கு நாம சொல்றது, அவன் எனக்கு அண்ணன் தான், குட்டியாப்பா தான், ஆனா ஒரு காலத்துல அவர் நல்லா இருக்கும் போது போய் நின்னோம், விரட்டிட்டார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், அவருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சிந்தனையோடு இருந்தால் சுவர்க்கத்தினுடைய உயர் பதவி கிடைக்காது. அப்போ ஒரு காலத்தில் நாம உதவி தேடி அந்த உதவி மறுக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நமக்கு அதற்குரிய வசதி இருந்தால் அவர்களுக்கும் உதவி செய்வது, வாழ்வது, இதுவும் சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு வழிவகுக்கும் என்று அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கும், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு அதற்குரிய கழிவு இருந்தது சொன்னால், சகோதரர்களே, யார் நம்மை விரட்டினார்களோ, யார் நம்மை ஒதுக்கினார்களோ, யார் நம்மை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தான் முதலில் உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களிலாவது அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதனால யாசகனுக்கு யாசகம் கொடுக்கிறதுனால தப்பில்லை, அவன் திருந்துவான். பணக்காரனுக்கு ஜகாத்து கொடுக்கிறதுனால தப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இமாம்கள் சொல்றது. அதுக்காண்டி பணக்காரங்களுக்கு ஜகாத்து கொடுக்கறது இல்லை, அப்படியாக அவங்க திருந்தி ஜகாத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப சகோதரர்களே, இது மாதிரியான தன்மைகள் நம்மகிட்ட வரணும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் தண்ணி பஞ்சம், குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. உடனே நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி போட்டால் பிஸ்னஸ் நல்லா நடக்கும். தண்ணியே இல்லை, அப்போ ஆர்ஓ பிளான்ட் போட்டு அந்த தண்ணியை வித்தாச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய மைண்ட். எதையுமே பிஸ்னஸ் ஆக பார்ப்பது. ஏழைகள் சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சிரமத்திலே பணம் பார்ப்பது. இன்னைக்கு பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் கூட இதில் சிக்கி திணறிட்டு இருக்கிறாங்க. டெங்கு காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அங்கே பிளட்டு கொடுக்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதரர்கள் நம்முடைய கலாச்சார கழகத்தின் சார்பாக, கிம்ஸின் சார்பாக நிறைய சகோதரர்கள் பிளட்டு கொடுக்குறாங்க. இப்போ பிளட்டு கொடுக்கறதுக்கு சகோதரர்கள் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அதையும் வாங்கி விற்கக்கூடிய கொடூரமாக மனம் படைத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் எப்படியாவது புள்ள பாதுகாக்கப்படணும். டாக்டர் சொல்லுவார், பிளேட்லெட் குறைஞ்சிட்டே இருக்குது, கவுண்டிங் குறைஞ்சிட்டே இருக்குது, செல்கள் குறையுது, இப்படியே போனால் காப்பாற்ற முடியாது, அதனால் எப்படியாவது பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா அவர் அங்கங்கே அழுது ஓடி எடுத்து பிளட்டை கொண்டு வந்து கொடுக்குறவங்க கூட ஃப்ரீயாக கொடுப்பான். அதை மாற்றி கொடுக்கறதுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம். சமீபத்தில் நம்முடைய சகோதரர் பாபு அண்ணன் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அழைச்சிருந்தார். எப்படியோ நம்பர் வாங்கிட்டு கலாச்சார கழகத்திலேருந்து எப்படியோ பிளட்டு கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், இமாமா நீங்கள் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சகோதரர்கிட்ட சொன்னால் அவர்கிட்டயே அந்த குரூப் இருந்ததுனால அவரே போய் கொடுத்தார். இப்போ அவர் கொடுத்துட்டு பிளட்டு கொடுத்துட்டு திரும்ப வரும்பொழுது சகோதரருக்கு அவர் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கிறார். பணம் கொடுத்தோன்னா இவர் இல்லை வேண்டாம், நாங்கள் பணம் வாங்குறதில்லை, நாங்கள் இதை சேவையாக செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிறிஸ்தவ சகோதரர் கையை பிடிச்சு அழுதுட்டார். ஏன்னா அவருடைய பங்கன், அவர் ஃபோன் பண்ணும்போதே பதறி 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 பண்ணார், என் பிள்ளைக்கு டெங்கு காய்ச்சல் ஃபீவர் வந்திருக்கு, எப்படியாவது இந்த பிளட் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட நம்மள்கிட்ட உதவி தேனா நம்ம சகோதரர் கொண்டு போய் கொடுத்துட்டு பைசா வாங்கலைன்னு உடனே அவர் அழுதுட்டார். இந்த காலத்திலையும் இப்படி சில மனிதர்களா? அடுத்து 2 நாள் கழித்து பக்ரீதுக்கு ஃபோன் பண்ணி அவர் வாழ்த்து சொல்கிறாரு, பக்ரீத் வாழ்த்துக்கள், அன்னைக்கு உங்கள் சகோதரர் கொண்டு வந்து பிளட்டு கொடுத்தாரு, இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கிறான். சகோதரர்களே, நம்முடைய இரத்தத்தினால் இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுதா? அதையாவது செய்வோம். காலாகாலம் அவர் இதை நினைத்திருப்பார், காலாகாலத்துக்கு நினைச்சிருப்பார், ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய ரத்தம் என்னுடைய மகனுடைய உடம்புல ஓடுது. இது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் எல்லாம் தண்ணி பஞ்சம், எங்கேயுமே தண்ணி இல்லை, ஒரே ஒரு யூதன்ட்ட மட்டும்தான் தண்ணி இருக்குது, அவன் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறதா இருக்குது. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எடுத்தாங்க, கொண்டு போய் யூதனுக்கு முன்னால் வச்சாங்க. என்ன விலை இந்த கிணறுக்கு?
இப்போ அவன் கேட்குறத கொடுத்துட்டு மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாரும் அங்கே போய் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மதீனாவினுடைய தண்ணி பஞ்சத்தை தீர்த்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது தெரியுமா? முஸ்லிம்களால் சிறை வைக்கப்பட்டு கடைசியில் அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வேணும், முஸ்லிம்கள் கொடுக்கல. அவர் சொன்னார், சஹாபிகள் சொன்னாங்க, எப்போ அவர் மதீனாவுக்கே தண்ணி கொடுத்தவருப்பா, அவர் குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதா? இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தாகத்தினார் அவர்களுடைய குழந்தை மாண்டு போனது. ஆனால் அவங்களுடைய உள்ளம் மாறுபடல. சமூகம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்க கூடாது. அவன் செய்யல, இவன் செய்யல, நான் கஷ்டப்படும் போது அவன் கொடுக்கல அப்படிங்கிறத நாம பார்க்க கூடாது. நாம் என்ன செய்ய முடியுமோ இந்த சமூகத்திற்கு அதை செய்ய வேண்டும் சகோதரர்களே. இப்படிங்கிற இந்த தன்மை வரணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, வமையூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்களுக்கு தான் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. எனவே நாம் மரணித்தாலும் நம்முடைய பெயர், நமக்கு பின்னால் வந்து சேரக்கூடிய அந்த நன்மைகள் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான சிந்தனைகள் நம்மிடத்திலே வர வேண்டும். சமூகத்திற்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஏதோ தொழுதோம், நோன்பு வச்சோம், ஜகாத்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடியது, அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் மனித சமூகத்திற்கு என்ன செய்கிறோமோ அதுதான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மரணித்தும் மரணிக்காதவர்களுடைய பெயர் பலகையில் நம்முடைய பெயர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட தன்மை உடைய நல்ல மூமின்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.